வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்க லேசாக உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி காய வச்சுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், சேர்த்துக்குங்க. இது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. 2-3 பச்சை மிளகாய் போடுங்க. 1 நிமிஷம் வதக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு ஒரு விழுது சேர்த்துக்குங்க, 1 ஸ்பூனு. கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இந்த அளவு வதங்கின உடனே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தக்காளி. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதை நான் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, மல்லி, மிளகு, 2 வரமிளகா வறுத்துட்டு பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஏற்கனவே. அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மசாலா கிளறி விடுங்க. அப்புறம் மசாலா வதங்கிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது 1 நிமிஷம் கொதி வரட்டும். கொதி வந்த உடனே கிழங்க அதில் சேர்த்துக்குங்க. கிழங்க சேர்த்துட்டு கிளறி விடுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் கிழங்குல சேர்க்கணும். பாருங்கள், கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அது பிறகு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி சேர்த்து ஒரு கிளறிட்டு அவ்வளோதான், உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.